ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு காபி பேஸ்ட். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே மிக உயரமான பாலத்தில் தாங்க இருக்கோம். என்னடா சொல்கிற, இந்தியாவிலே உயரமான பாலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, இந்தியாவில் மட்டும் இல்லை, தெற்கு ஆசியாவிலே மிக உயரமான மாத்தூர் தொட்டி பாலத்தை தாங்க இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரியிலேருந்து பஸ்ஸில் மாத்தூர் தொட்டி பாலத்தை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த வியூவை பார்த்த உடனே ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ அழகாக ஒரு பிரமி பூட்டுற வகையிலான ஒரு செம்மையான வியூங்க. இதை பார்த்துக்கிட்டே அழகாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு 2.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா நம்ம மாத்தூர் தொட்டி பாலம் வந்து ரீச் ஆகிட்டாங்க. கன்னியாகுமரியிலேருந்து மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு ஒரு 48 கிலோமீட்டர் தான். ஆனாலுமே நம்ம பஸ் மாறி மாறி வரதுனால நமக்கு ட்ராவல் டைம் மட்டுமே 2.5 மணி நேரம் எடுத்துச்சு. ஸோ 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மாத்தூர் தொட்டி பாலம் பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். இங்கே வந்த உடனே அவ்வளோ அமைதிங்க, ஒரு இயற்கை சூழல் சார்ந்து அவ்வளோ அமைதியாக ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆச்சுங்க. ஸோ இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த நுழைவாயில் வழியை தான் நம்ம உள்ளே போய் மாத்தூர் தொட்டி பாலம் ரீச் ஆகணும். வாங்க போகலாம். ஹலோ கைஸ், மாத்தூர் தொட்டி பாலத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக காலையில் கன்னியாகுமரி பீச் ஸ்டேஷனில் கன்னியாகுமரி ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு கன்னியாகுமரி பீச் பஸ் ஸ்டாப்பில் ஒரு 9:30 மணிக்கு பஸ் ஏறணும். நாகர்கோவில் வரதுக்கு 10:30 மணி ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து காலைல டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே ரூட் கேட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இல்லை, ரொம்ப ரேராக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து தக்கலைக்கு வந்து தக்கலையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தக்கலையிலேருந்து அட்ரஸ் கேட்டோம். ஒருத்தருக்கு தெரிலன்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு நண்பர் ஒருத்தர், எனக்கு தெரியும், இங்கேருந்து குலசேகரம் பஸ் வரும், ஸோ அந்த பஸ்ஸில் போயிட்டு கல்லடி மாமூடு அப்படிங்கிற ஒரு இடத்த இறங்குனீங்கன்னா அங்கேருந்தே நீங்கள் மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு போகிறதுக்கான நுழைவாயில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ஈஸியாக தொட்டி பாலம் போயிடலான்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து இறங்கி நடந்து வந்துருந்தோம். வர வழி ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி நிறைய இருந்துச்சு. ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. இங்கேயும் கொஞ்சம் வெயில் அடித்தாலுமே கொஞ்சம் சிலுசிலுன்னு தான் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு மாத்தூர் தொட்டி பாலம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு அழகான ஓடையை பார்க்குறோம்ல, இந்த ஓடையில் போகிற தண்ணி தாங்க மாத்தூர் தொட்டி பாலம் வழியாக ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கு. இங்கே பார்க்கிங் வசதி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. காரில் வந்தாலும் சரி, வேனில் வந்தாலும் சரி, தாராளமாக சூப்பராக பார்க்கிங் பண்ணிக்கலாம். மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே பழக்கடை, ஸ்நாக்ஸ் கடை அப்படின்னு எல்லாமே இருக்குங்க. ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு போய் உள்ளே தாராளமாக சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இங்கே பைனாப்பிள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் விலையும் கம்மியாக இருக்குங்க. எப்படா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்துலேயே பைனாப்பிளை விளைவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த பாலத்தை கட்டின பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் படத்தையும் இந்த பாலத்தை பற்றின பல தகவல்களையுமே இங்கே பாருங்கள் பொறிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்து படிச்சுட்டு மாத்தூர் தொட்டி பாலத்துக்குள்ளே என்ட்ரி ஆகலான்னு பார்த்தோன்னா என்ட்ரி டிக்கெட் 5 ரூபாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே என்ட்ரி ஆனதுமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மாத்தூர் தொட்டி பாலத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம போகும்போது 2 வழி இருக்குது பார்த்தீங்களா, இதில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா போனால் மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு மேலே நடந்து போகலாம். ஸோ வலது பக்கம் போனீங்கன்னா கீழே போயிட்டு மாத்தூர் தொட்டி பாலத்தோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் பார்த்து ரசிக்கலாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு கீழே இருந்து மாத்தூர் தொட்டி பாலத்தை பார்த்து ரசிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ கீழே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோங்க. கீழே இறங்கி போய் பார்த்தா சும்மா பச்சை பசேல்னு அவ்வளோ தென்னை மரங்க. என்னடா இவ்வளோ தென்னை மரம் இருக்குது, இவ்வளோ பச்சை பசேல்னு அழகாக இருக்கு, சரிடா மாத்தூர் தொட்டி பாலத்தை பார்க்கலாம் அப்படின்னு மேலே பார்த்தா அப்பா, இங்கேருந்து பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமா எவ்வளோ உயரத்தில் இருக்கு. ஆத்தாடி ஆத்தா. மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு கீழே இதோ போகுது பார்த்தீங்களா, இது பரளி ஆறோட தண்ணி தாங்க. ஸோ பரளி அப்படிங்கிற சிற்றாரோட தண்ணி தான் இந்த பாலத்துக்கு கீழே போயிட்டு இருக்கு. தண்ணியில் ஆட வேண்டாமான்னு கீழே இருந்து தொட்டி பாலத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, நேரம் போகிறதே தெரியாது. கீழே இருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நான்லாம் ரொம்ப நேரமாக ஆச்சரியமாக கீழே இருந்து மேலே தொட்டி பாலத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு 2 பக்கமும் இருக்கிற கிராமங்களை இணைக்கிற வகையில் பாலத்துக்கு கீழே போகிற பரளியாத்துக்கு மேலே ஒரு சின்னதாக பாலம் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்தியாவோட மிக உயரமான மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு மேலே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இப்படியே நடக்க ஆரம்பிச்சுன்னே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட செம்மையாக ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ அந்த பாலம் எப்படி இருக்குது, நடந்து போனால் எப்படி இருக்குன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நடந்துட்டு இருந்தோம். மாத்தூர் தொட்டி பாலம்னு இப்போ நாம் இருக்கிற இந்த பாலத்துக்கு ஏன் இந்த பேரை வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 மலைகளுக்கு நடுவில் தொட்டில் போன்ற அமைப்பில் இந்த பாலத்தை கட்டியிருக்கிறதுனால இதை மாத்தூர் தொட்டி பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, ஒரு பக்கம் ஒருத்தங்க மட்டும் நடந்து போகிற மாதிரியும் இன்னொரு பக்கம் தண்ணி கொண்டு போகிற மாதிரி எதுக்கு இந்த பாலத்தை டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. இப்போ நம்ம இருக்க மாத்தூர் பகுதியில் உள்ள வறட்சியை போக்கணும் அப்படின்றதுக்காக கனியான் பாறை அப்படின்ற மலைக்கும் கூட்டுவாயு பாறை அப்படின்ற மலைக்கும் 1963ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதல்வராக இருந்த காமராஜர் ஐயா அவர்களால் தொடங்கி
1969ஆம் ஆண்டு கட்டி முடிச்சிருக்காங்க இந்த ஒரு பாலத்தை. இந்த பாலத்தின் வழியாக தான் கணியன் பாறை மலை அப்படின்ற மலையிலிருந்து கூட்டுவாயு பாறை அப்படின்ற மலைக்கு தண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. 55 வருடங்களை கடந்து இன்னமும் பயன்பாட்டுக்கும் சுற்றுலா தலமாகவும் இருக்குது இந்தியாவின் மிக உயரமான இந்த ஒரு மாத்தூர் தொட்டி பாலம். இப்போ நம்ம இருக்கிற மாத்தூர் தொட்டி பாலத்தோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 115 அடி. இதோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1240 அடி, அதாவது 378 மீட்டர். இந்த பாலத்தை 28 தூண்கள் தாங்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த பாலத்தை 1969ல் 12.90 லட்சம் செலவில் கட்டி முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக மாத்தூர் தொட்டி பாலத்தோட மிடில் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு வந்துட்டேன். செகண்ட் ரவுண்டு பார்க்கணும், அட்வென்ச்சர் என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் சங்கீத கீழே நான் பாட்டுக்கு திருப்பியும் ஒரு செகண்ட் ரவுண்ட் வந்துட்டேன். இது என்னோட எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனுங்க. என்னென்னா ஒரு 2-3 வருஷம்லாம் கிடைக்கிறது, ஒரு 10-12 வருஷமாகவே சென்னையில் இருக்கும்போது இந்த மாத்து தொட்டி பாலம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்க்கணும், இந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷனை நான் ரீச் பண்ணிட்டேன். ஒன் ஆஃப் த ட்ரீம் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். வீடியோ பார்க்கும்போது என்னடா இது ஒரு இடமா அப்படின்னு மேபி உங்களுக்கு தோணலாம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வியூலாம் பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு செம்ம ஹைட், எனக்கு ஹைட் கிட்டத்தட்ட 115 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப ஹைட்டாக இருக்கும், சுற்றி மலைகளும் மரங்களுமா இருக்கும். நீங்கள் என்ன பண்ண, ஃபஸ்ட் நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அப்போ ஒன்றும் பெருசாலாம் தெரில, சங்கீதம் பயந்துகிட்டே வந்தான். பட் செகண்ட் டைம் நான் வரும்போது தான் ஐயோ ரொம்ப பயமாக இருக்குங்க, ஒரு மாதிரி லைட்டாக கிருகிருன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வீடியோ பேசும்போது பெருசாக ஒன்றும் தெரில. பட் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக நடந்துக்கிட்டோம் இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு வந்தோன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்குது. சூப்பராக நடங்க. நான் ஒரு இடத்த ட்ரீம் டெஸ்டினேஷன் ஃபீல் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஒரு இடம் சொல்லுவாங்கள்ல, அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்கள் போகிறேன், எல்லா இடமும் நல்லா வந்திருக்கும். பட் ரொம்ப வருஷமாக நான் போகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்ட இடம்னா அது மாத்தூர் தொட்டி பாலம் தான். இந்த பாலத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன பாலம் தானே, இதில் என்ன பயமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் இந்த பாலத்தை நீங்கள் பார்க்கும்போது கீழே பார்த்த உயரமான தென்னை மரங்கள்லாம் உங்களுக்கு கீழே இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப சின்னதாக தெரியும் உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது. அவ்வளோ பயமாக இருக்கும் இந்த பாலத்தை நீங்கள் நடந்து போயிட்டு கீழே உள்ள வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்க இந்த தொட்டி பாலத்தில் நம்ம லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி அதில் ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னா வரவங்களுக்குலாம் கொஞ்சம் வழிவிட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் போகும்போது இன்னொருத்தர் போக முடியாது, கொஞ்சம் சைடு வாங்கி தான் போகணும். நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ வரணும்னு ஆசைப்படுறவங்க திருப்பி ரிட்டர்ன் வரலாம். அப்படி இல்லைப்பா நான் வேறு வழியாக போகிறேன், ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு வழி போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த வழியாக நம்ம இறங்கி கீழே போகலாம். கீழே போனீங்கன்னா கீழே இறங்குற ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இறங்குற வழி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கீழே ஒரு பார்க் இருக்கும். ஸோ அந்த பார்க்லேயும் குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமா கீழே போயிட்டு இருக்க பரலியாரில் நம்ம காலைகள் நினச்சிட்டு கொஞ்சம் ஜாலியாக விளையாடவும் நல்ல ஒரு இடமா இருக்கும். கீழே இருந்து மேலே பார்க்குற வியூவும் சூப்பராக இருக்கும். இப்போ நாம் இருக்கிற இந்த மாத்தூர் தொட்டி பாலம் கன்னியாகுமரியில் உள்ள சிறந்த சுற்றுலா தலங்களும் ஒன்றா இருக்குது. ஸோ நீங்கள் கன்னியாகுமரி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியாவின் மிக உயரமான இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தையும் உங்களோட டூரிஸ்ட் பிளேசஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்களில் இந்த மாத்தூர் தொட்டி பாலம் ஒன்று. இங்கே வந்து இந்த பாலத்தையும் இந்த பாலத்திலேருந்து கீழே பார்க்குற வியூவும் கீழே இருந்து இந்த பாலத்தை பார்க்குற வியூவுமே வேறு லெவலில் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கன்னியாகுமரி ட்ரிப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணாதீங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ட்ராவல் பண்ண ஆசைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you. Bye bye.